நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ஜோ, நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போல இன்றைய நாளும் ரொம்ப மகிழ்ச்சி உற்சாகமா இருக்கிறேன். எஸ், நானும் எனர்ஜியாகவே இருக்கேன். ஏன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்மளுடைய கடவுள் வணக்கம் தரம் அந்த மாதிரி இறை மக்கள் வேறு உற்சாகமாக பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நான் அந்த கதை சொல்ல போகிறேன். இன்றைய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொசு குடும்பத்தை வந்து நான் மீட் பண்ணிட்டு வந்து அவங்ககிட்டேருந்து ஒரு தன்னம்பிக்கையான வார்த்தையை வந்து கற்றுக்கிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அப்பா அம்மா, அவங்களுக்கு அழகான ஒரு குட்டி கொசு வந்து பிறந்திருக்கு. அது கரெக்டாக அது ஃப்ளையிங், அதாவது பறக்கிற அந்த தருணம் வந்துருச்சு. அந்த நேரம் போய் பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் அதை சொல்லுது, நான் போயிட்டு ஃபஸ்ட் டைம் நானே போய் ஃப்ளை பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு. அவங்க அம்மா பயப்படுறாங்களப்பா, வேணாம் கொஞ்சம் வெயிட் பண்ண போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க அப்பா சொல்கிறாரு, பரவாயில்ல வீடு போயிட்டு வரட்டும் அப்படின்னு. போயிட்டு அதே மாதிரி வீட்டுக்கு வந்துருச்சு பத்திரமா. உடனே அவங்க அம்மா, என்னப்பா நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டியா? வந்து சேர்ந்துட்டியா? அவங்க அப்பா கேட்குறாங்க, எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பராக இருந்துச்சுப்பா, நான் ஃப்ளை பண்ணுறப்போ என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து கை தட்டினாங்க நான் பார்த்துட்டேன் அப்படின்னு. இல்லை கண்டிப்பாக அது வந்து நீ ஃப்ளை பண்ணுறதை பார்த்துட்டு கை தட்டியிருக்க மாட்டாங்க, உன்னை அடிக்கிறதுக்காக தட்டின கைப்பா அது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அதோட வாழ்க்கையோட யதார்த்தத்தையும் அவருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இருந்தாலும் உன்னோட தன்னம்பிக்கையோட அந்த கொசு, அதாவது குட்டி கொசு போயிட்டு வெற்றிகரமாக அது வீட்டுக்குள்ளே வந்ததில்லை. அந்த தன்னம்பிக்கையை நம்ம இந்த குட்டி கொசு கிட்டேருந்து நம்ம கற்றுக்கணும் இந்த கதையின் வழியாக. நிச்சயம் தன்னம்பிக்கை மட்டும் இல்லை, பார்க்கக்கூடிய கோணங்கள் எல்லாருமே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சைடு அப்படிங்கிறத நம்ம பார்த்து பார்த்து பழக்கப்பட்டு கொண்டிருக்கோம். ஆனால் எந்த தீமைக்குள்ளும் ஒரு நன்மை என்பது ஒளிந்திருக்கிறது. அப்போ அந்த நன்மை என்ன அப்படிங்கிறத காணக்கூடிய பக்குவத்தை வளர்த்து கொள்ளுதல், அதுதான் நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய நன்றி உணர்வு, கிராட்டிடியூட் அப்படிங்கிறது. ஸோ அந்த உணர்வு இருந்துச்சுன்னா நிச்சயமா வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ சிறப்பான சிந்தனை, இந்த சிந்தனையோட நாளை தொடங்கலாம். இப்போ ஆலை தரிசனம் பார்க்கலாம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட, உயர்வு அடைந்திட, உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம், பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம், மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள், மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று
சேரும் இடம் ஆலயம். பசுமை சோலைகள் பாடும் பறவைகள் ஆலயம் ஆலயம். காற்றும் வானமும் கடலும் மலைகளும் ஆலயம் ஆலயம். விடியலின் குரலென ஒலித்திடும் கலைகளும் கடவுளே உன் புகழ் பாடிடும் கவிதையும் நல்வார்த்தை பேசுகின்ற நாவுகள் நல்லோரின் பாதை செல்லும் பாதங்கள் எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம். எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். ஆலயம் உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். ஆலயம் 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 ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம். மிக சிறப்பான அற்புதமான ஆலய தரிசனம். எஸ், நம்ம பார்த்துட்டோம் இந்த காலை வேளையில். அதாவது நம்ம ஒரு புத்தகம் படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் ஜோ, அந்த புத்தகத்தில் அத்தனை பேஜ் இருக்கும். அத்தனை பேஜ் நம்ம படிச்சு முடிச்சா கூட ஏதாவது ஒரு வார்த்தை மட்டும் தான் நம்ம மனசுக்குள்ள வந்து எப்பவுமே ஓங்கி ஒழிச்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த கடவுள் வணக்கம் தளத்தில் நம்ம பேசுகிற இந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் சரி, ஏதோ ஒரு மூலையில் இருக்க ஏதோ ஒரு மனிதர்கிட்ட ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடாத அந்த நம்பிக்கையில தான் நம்ம ஒவ்வொரு நாளுமே எடுத்து பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு என்ன வந்து நம்ம எடுத்து உரைக்க போறோம்? இன்னைக்கான சிந்தனை எல்லாருமே ஏதோ ஒரு வேலை இருக்கிறோம், பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ பணி செய்யக்கூடிய பணித்தலங்களில் நான் இருக்கக்கூடிய இடங்கள்ல நான் மெச்சூர்டா இருக்கிறேனா இல்லை இன்மெச்சூர்டா நான் இருக்கிறேனா, முதிர்ச்சி அடைந்த நிலையில் நான் இருக்கிறேனா இல்லை முதிர்ச்சி அடையாமல் இருக்கேன். ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள கேட்டுக்கிற கேள்வி இது. அப்போ அதற்கு சில பண்பு நலன்கள், சில பழக்க வழக்கங்கள் நம்ம கிட்ட இதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் நம்ம வந்து முதிர்ச்சி நிலையை அடையவில்லை அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதிர்ச்சி நிலை அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது ஒரு சைக்காலஜிக்கல் கிளாஸ் அட்டம்போது சொன்ன விஷயம், ஒருத்தவங்களுக்கு வயசாயிருச்சு 60-70 வயசு ஆயிருச்சு அப்படிங்கிறதுக்காக அவர் முதிர்ச்சி அடைந்த நிலை அடைந்துருவாரான்னு கேட்டால் இல்ல, கிடையாது. சிலர் 18 வயதிலும் 12 வயதிலும் முதிர்ச்சி அடைந்த நிலையை அடைய முடியும். சிலருக்கு 60-70 வயசாயும் அவங்களுக்கான மெச்சூரிட்டி என்ன பண்ணாது, இருக்கவே இந்த இடத்துல முதிர்ச்சி அப்படின்னு சொல்றது வயசு இல்ல, கிடையாது. அவங்களுடைய அனுபவம், அவங்க எதிர்கொள்ளக்கூடிய திறன், அதை வச்சுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறப்ப வருஷம் அதுவுமே வருஷம் கணக்கு வருது. 30 வருஷம் 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே இந்த முதிர்ச்சி மெச்சூரிட்டி அப்படிங்கிறது ஓரிரு நாளிலும் நம்ம அதை என்ன பண்ண முடியும், கற்றுக்கொண்டு வாழ்வாக்க முடியும். இல்லை நம்ம பல வருஷம் வாழ்ந்திருந்தாலும் அதை கற்றுக்கொள்ளாமலும் இருக்க முடியும். இது ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட விதத்துக்கு வேறுபடும். அப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சில பழக்க வழக்கங்கள் என்னிடம் இருக்குதா, இருந்துச்சுன்னா நான் இன்னும் மெச்சூர்டா, அதாவது முதிர்ச்சி நிலையை நான் அடையவில்லை அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நான் பணி செய்யக்கூடிய பணித்தளத்துல எல்லாமே சரியா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில நாட்கள் நாம சீக்கிரம் வந்திருப்போம், சில நாட்கள் என்னைக்காவது ஒரு நாள் நாம சீக்கிரம் வந்துட்டு பார்த்தா என்ன எனக்கு ஒருத்தனும் வரல அப்படின்னு என்ன பண்ணுவோம், கேட்போம். அன்னைக்கு நாம சீக்கிரம் என்ன பண்ணிருப்போம், வந்திருப்போம். ஸோ அப்போ எல்லாமே இந்த பெர்ஃபெக்டா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. அப்போ அதை குறித்த குறைகளை, கம்ப்ளைண்ட், இதெல்லாம் எனக்கு குறைபாடாக இருக்கு. என்னுடைய அலுவலகத்தில் என்னுடைய அலுவலகம் சார்ந்த விஷயங்கள், ஒரு தண்ணி கரெக்டா ப்ராப்பரா இல்லை, இல்லை என்னுடைய ஏசி கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகலை, என்னுடைய கம்ப்யூட்டர் ஒழுங்காக ஒர்க் பண்ணலை, இல்லை மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தினர் மேலே எனக்கு ஏதோ ஒரு குறை சொல்லணும்னு ஆரம்பிச்சிட்டோம்னா சொல்ல வேண்டியது நிறைய நமக்கு இருக்கும். இப்போ என்னுடைய சக ஊழியரோடு ஏதாவது சின்ன காரியங்களை குறித்து குறைகள் இருந்துட்டு, அப்போ இதை நான் எப்படி தீர்வுக்கு கொண்டு வரணும் அதைத்தான் யோசிக்கணும். ஆனால் நான் தீர்வுக்கு கொண்டு வராமல் இது பிரச்சனை இருக்கு, இது பிரச்சனை இருக்கு, இது பிரச்சனை இருக்கு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா இன்னும் நான் முதிர்ச்சி நிலையை அடையவில்லை. ஏன்னா நான் அந்த பிரச்சனையில மட்டும்தான் என்னுடைய கவனத்தை குவிக்கிறேனே தவிர அதற்கான தீர்வு என்னங்கிறத நான் என்ன பண்ணவே இல்லை, யோசிக்கவே இல்லை. உண்மையாவே சிறப்பான ஒரு டாபிக். முதிர்ச்சி நிலையை அடைந்து விட்டோமா இல்லையா, நம்மளுடைய பண்புகளை குறித்து அலுவலகத்தில் எப்படி இருக்குன்றது நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம். பார்த்த பகுதி பார்க்கலாம்.
கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்களின் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரது மலையில் ஏறத் தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர். பொய்த் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். பொய்த் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோவின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. யாக்கோவின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக இன்று நாம் சிந்திக்கவிருக்கின்ற திருப்பாடல் 24. இதன் முதல் 6 வசனங்களை இன்றைய நாளில் நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். இந்த ஒரு திருப்பாடல் தாவீது அரசர் பாடிய ஒரு பாடலாக நமக்கு சொல்லப்படுகின்றது. இந்த ஒரு திருப்பாடலானது அந்த நாட்களில் எருசலேம் தேவாலயங்களில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வருகை பாடலாக இது இருந்தது என்றும் கூறுவார்கள். மேலுமாக இதன் பின்னணி என்னவென்றால், தாவீது அரசர் தன்னுடைய நகரத்திற்குள்ளாக உடன்படிக்கை பேழையை கொண்டு வருகின்ற போது பாடப்பெற்ற ஒரு திருப்பாடலாகவும் இதனை விவிலிய அறிஞர்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள். 2 சாமுவேல் 6வது அதிகாரத்தில் இந்த ஒரு நிகழ்வை நம்மால் பார்க்க முடியும். ஆண்டவருடைய பேழையை தாவீதினுடைய ஊருக்குள்ளாக தாவீது அரசர் கொண்டு வருகின்றார்.
அப்போது அந்த ஊருக்குள் நுழைகின்ற போது தாவீது அரசர் அந்த உடன்படிக்கைக்கு முன்பாக சென்று ஆடியராகவும் பாடியராகவும் நமக்கு விவிலிய வசனங்கள் சொல்லப்படுகின்றது. இதனை பார்த்த மீகால் தாவீது அரசர் ஏன் இவ்வாறு ஆடுகிறார் என்று சொல்லி அவரிடம் கேட்கின்ற போது அவருடைய மனைவியும் சவுலின் மகளுமான அவர் இதை பற்றி தாவீதிடம் கேட்கின்ற போது தாவீது 21வது வசனத்தில் மிக அழகாக சொல்லுவார். ஆண்டவருடைய மக்கள் மீதும் இஸ்ரேலின் மீதும் தலைவனாக இருக்குமாறு உன் தந்தையும் அவர் தம் வீட்டாரையும் ஒதுக்கிவிட்டு ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார், எனவே அவருடைய திருமுன் நான் ஆடுவேன் என்று சொல்லி அந்த ஒரு மனநிலையோடு ஆண்டவருடைய திருமுன் தாவீது அரசர் ஆடியதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த ஒரு சூழ்நிலை நாம் இந்த திருப்பாடலை வாசிக்கின்ற போதும் நம்முடைய மனங்களுக்கு எழுவது மிகவும் இயல்பாக இருக்கின்றது. எனவே இதுதான் இந்த திருப்பாடலுடைய பின்னணியாக விவிலிய அறிஞர்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். இந்த ஒரு திருப்பாடலை நாம் பார்க்கின்ற போது முதல் 2 வசனங்கள் ஆண்டவருடைய மேன்மையை நமக்கு சுட்டி காட்டுவதாகவும் மீதம் இருக்கக்கூடிய 4 வசனங்கள் நம்முடைய தகுதியின்மையை பற்றி பேசுவதாகவும் இருக்கின்றது. முதலில் முதல் 2 வசனங்களை பற்றி நாம் பார்ப்போம். இந்த முதல் 2 வசனங்கள் ஆண்டவர் அனைத்தையும் படைத்தவர் என்றும் அனைத்தும் அவருக்கு சொந்தமானவை என்றும் நமக்கு எடுத்து கூறப்படுகின்றது. எனவே எல்லாவற்றையும் படைத்தவர் அவர். அவருடைய பேரன்பினால்தான் இந்த உலகில் உள்ள அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அவர்தான் என்னையும் உங்களுக்கு ஒரு அரசனாய் கொடுத்திருக்கின்றார், எனவே அவரை போற்றி புகழ வேண்டும் என்று சொல்லி தாவீது அரசர் இந்த ஒரு திருப்பாடலை பாடுகின்றார். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற போது 3லிருந்து 6 வரை இருக்கக்கூடிய இந்த ஒரு இறைவசனங்களை நாம் பார்க்கின்ற போது மீண்டும் ஒரு நிகழ்வை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. அதே 2 சாமுவேல் 6வது அதிகாரத்தில் முதலில் தாவீது அரசர் ஆண்டவருடைய பேழையை தன்னுடைய நாட்டிற்குள்ளாக கொண்டு வருகின்ற போது ஊசா என்கின்ற அபினதாவின் மகன் அந்த உடன்படிக்கை பேழையை தொட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. அப்படி அதனை தொட்டவுடனே ஆண்டவர் சினம் கொண்டு அவனை தாக்குகின்றார். அவனும் அந்த இடத்தில் இறந்து போகின்றான். இதனால் தாவீது அரசர் ஆண்டவருடைய பேழை எவ்வளவு மேன்மை தாங்கியது என்பதனை உணர்கின்றார். அந்த ஆண்டவருடைய பேழையை என்னுடைய நாட்டிற்குள் கொண்டு செல்ல நான் தகுதியற்றவன் என்பதனை உணர்கின்றார். எனவே அந்த ஆண்டவருடைய பேழையை ஒபத் எடோம் என்கின்ற அவருடைய இல்லத்திற்கு அனுப்பிவிடுகின்றார். ஒபத் எடோமும் ஆண்டவருடைய பேழையை, அவருடைய உடன்படிக்கை பேழையை தன்னுடைய இல்லத்திற்கு வரவேற்று அவர் பாதுகாக்கின்றார். ஆண்டவரும் அவருக்கு ஆசி வழங்குகின்றார். மீண்டும் சிறிது காலத்துக்கு பிறகுதான் ஒபத் எடோம் அவர்களுடைய இல்லத்திலிருந்து ஆண்டவருடைய பேழையை எடுத்துக்கொண்டு மீண்டுமாக தாவீதினுடைய அந்த நகரத்திற்குள்ளாக தாவீது அரசர் கொண்டு வருகின்றார். இது எதனை நமக்கு சுட்டி காட்டுகின்றது என்றால், ஆண்டவருடைய பிரசனம் என்பது மிகவும் மேன்மை தாங்கிய ஒன்று. அந்த ஒரு பிரசனத்தை நாம் உணர்கின்ற போதிலும் அந்த ஒரு பிரசனத்தை நாம் வரவேற்கவும் நாம் தயாராக இருக்க வேண்டும். நம்மையே நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி தாவீது அரசர் ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழையை கொண்டு வருவதற்கு தன்னையும் தன்னுடைய ஊரையும் நகரத்தார் அனைவரையும் தயார் செய்தாரோ, அதே போல நாமும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நமக்குள்ளாக கொண்டு வருவதற்கு நம்மையே நாம் தயாரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த ஒரு திருப்பாடல் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆண்டவருடைய மலையின் மீது ஏறுவதற்கு தகுதியுடையவர் யார் என்ற ஒரு கேள்வியோடு இந்த ஒரு தகுதியின்மையை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இதற்கு கரைபடாத கைகளும் மாசற்ற உள்ளம் கொண்டவர்களே இதற்கு தகுதியானவர்கள் என்றும் திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். கரைபடாத கைகள் என்பது நேர்மையான செயல்களை செய்ய வேண்டும் என்பதற்காகவும், மாசற்ற மனம் என்பது நம்முடைய எண்ணங்களிலும் நாம் எந்த விதமான தவறுகளும் செய்யக்கூடாது என்பதனையும் நமக்கு சுட்டி காட்டுவதாக இருக்கின்றது. எனவே இந்த இரண்டும் நாம் செய்கின்ற போதுதான் நம்முடைய எண்ணங்களிலும் சரி, நம்முடைய செயல்களிலும் சரி, நாம் குறைவற்றவர்களாக நேர்மையானவற்றை செய்கின்ற போதும், நேர்மையானவற்றை மட்டுமே நினைக்கின்ற போதும் தான் ஆண்டவருடைய திருமுன், அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நிற்க நாமும் தகுதியுடையவர்களாக இருப்போம். எனவே இந்த ஒரு மனநிலையோடு நம்முடைய ஆண்டவரை நாம் புகழ்வோம். அன்பின் ஆண்டவரே, இதோ நாங்கள் தகுதியற்றவர்கள் என்பதனை இன்றைய நாளில் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றீர். நாங்கள்
எங்களுடைய எண்ணங்களிலும் எங்களுடைய செயல்களிலும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாங்கள் நடக்கவும், இதனால் உமது பிரசன்னத்தை எங்களுக்குள்ளாக நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் நீரே செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். அருமையான தினமொரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. கேட்டாச்சு. அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நாம் வேலை செய்யக்கூடிய பணித்தலங்களில் நாம் முதிர்ச்சி அடைந்த நபராக இருக்கிறோமா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு சில வழிகள் அடுத்ததா என்ன சொல்றாங்க. கண்டிப்பா அலுவலகம் அப்படின்றப்போவே அங்க வந்து நம்ம செய்யற அந்த வேலைக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே கொடுப்பாங்க. ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க நியூ அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம் எடுத்துக்கோங்க, அதுக்குள்ளே இதை முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்றது மேனேஜ்மெண்ட்ல இருந்து எப்பவுமே சொல்ற ஒரு வார்த்தை. அது நம்ம கரெக்டா செய்யறோமா அப்படின்றத இப்ப நம்ம வந்து டெஸ்ட் பண்ண வேண்டியது ஒண்ணு. என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைம் நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள அதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா ஓகே, நம்மளுக்கு அந்த முதிர்ச்சி நிலை இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை விட்டுட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னும் நாளைக்கு இருக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்படி நம்ம ஸ்கிப் பண்ணிட்டே போறோம்னா இன்னும் நம்ம அந்த முதிர்ச்சி நிலைக்கு வரலன்னு அர்த்தம். கண்டிப்பா இந்த டெட்லைன்ஸ் அப்படிங்கிறது இந்த நாளைக்குள்ள இந்த வேலையை முடிச்சிடணும். ஏன்னா அது முடிக்கப்பட வேண்டிய வேலை. அதனால தான் அதுக்கு ஒரு டெட்லைன் என்ன பண்றாங்க, ஃபிக்ஸ் பண்றாங்க. அதை நான் முடிக்காம அந்த டெட்லைனுக்கு நான் ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டு போய் நிக்கிறேன், அது ஒரு தடவை ஏதோ ஒரு ரீசன்ஸ் வேலிடா இருக்குன்னா ஓகே. ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் இதைத்தான் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா இன்னும் நான் வளர்ச்சி அடையவில்லை, முதிர்ச்சி அடையவில்லை என்பதைத்தான் அது காட்டும். நாளைக்கு அந்த வேலையை இன்னொருத்தவங்க சிறப்பாக செய்ய ரெடியா ஆள் வந்துட்டாங்கன்னா அப்புறம் நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. சிறப்பு. இன்னும் இது போல வேற அந்த விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அக்டோபர் 25. புனித கிறிஸ்பின், புனித கிறிஸ்பியான். ரோமையில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 2ஆம் நூற்றாண்டில் பிறந்தார்கள் கிறிஸ்பின் மற்றும் கிறிஸ்பியான். உடன் பிறந்த சகோதரர்களான இவர்கள் ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவிக்க விருப்பம் கொண்டு பிரான்ஸ் நாட்டில் நற்செய்தி அறிவித்து ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்தார்கள். புனித பவுலினை முன்மாதிரியாக கொண்டு வாழ்ந்த இவர்கள் பாதணிகள் தயாரித்து அதில் கிடைக்கும் வருமானத்தில் எளிமையாக வாழ்ந்தனர். கிபி 303ஆம் ஆண்டு பேரரசன் டயோக்ளியஸின் கிறிஸ்தவர்களை கொன்றொழிப்பதற்கு ஆணை பிறப்பிக்க இச்சகோதரர்கள் அரசன் மேக்சிமியனால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அரசன் மேக்சிமியன் ஆண்டவர் இயேசுவை மறுதலித்து தங்களது தெய்வத்தினை வணங்கும்படி இவர்களை துன்புறுத்த, இதனை கடுமையாக மறுத்த இச்சகோதரர்கள் எங்களது வாழ்க்கை கிறிஸ்துவுக்காகவே, அவருக்காக நாங்கள் இறந்தாலும் அது எங்களுக்கு நன்மையே என்று கூறினார்கள். அரசன் மேக்சிமியன் இவ்விருவரையும் அரசன் ரிக்சியோவாரோஸிடம் ஒப்படைக்க இச்சகோதரர்கள் கூர்மையான ஆணிகள் கொண்ட படுக்கையின் மீது கட்டி வைக்கப்பட்டு நெருப்பில் போடப்பட்டனர். ஆண்டவரின் அருளினால் நெருப்பு பிளம்பும் ஆணி படுக்கையும் இவர்களை தீண்டாதிருக்க அரசன் மேக்சிமியனால் இவ்விருவரும் தலை வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டனர். கிறிஸ்பின் மற்றும் கிறிஸ்பியான் கல்லறையில் ஜெபிக்கின்ற மக்களுக்கு புதுமைகளும் அற்புதங்களும் நடைபெற திரு அவை இவ்விருவரையும் புனிதர்களாக உயர்த்தி பாதணி பழுது நீக்குகிறவர்களின் பாதுகாவலராக அறிவித்தது. புனித கிறிஸ்பின் மற்றும் கிறிஸ்பியான் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் பாதணிகளை பழுது நீக்குகின்ற தொழிலாளர்களுக்காகவும் அவர்களின் குடும்ப முன்னேற்றத்திற்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். மிக சிறப்பான பகுதி இன்றைய புனிதர் நம்ம பார்த்துட்டோம். எஸ், இந்த ஒரு சிறப்பான நாள். உண்மையாவே அலுவலகம் அப்படின்றது ஆல்மோஸ்ட் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆஃபீஸ் போயிட்டு இருக்க பீப்புள்ஸாக தான் இருக்கும். ஸோ இது வந்து உண்மையாவே எல்லாருக்குமே வந்து ஒரு பயனுள்ள வகையில் இருக்க அமையக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கும். அடுத்ததான் வந்து நம்ம என்ன பண்ணணும் முதிர்ச்சி நிலை அடைவதற்கு என்ன பண்ணணுங்கிறத காட்டிலும் எனக்கு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ அதில் அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அலுவலகத்தில் ஏதாவது ஒரு சில கோபங்கள் வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளோ, நாம கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வோ, இல்லை பிறர் நம்மீது கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளோ, இல்லை குறை சொல்லக்கூடிய நிகழ்வுகளோ எதுனாலும் நடக்கும்.
இதை நான் வந்து என்னுடைய பர்சனலாக நான் என்ன பண்ணிக்கிறேன், தனிப்பட்ட முறையில் அதை நான் எடுத்துக்கொள்வேன், தவறு. அப்போ நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு இன்னும் முதிர்ச்சி அடைந்த நிலையை நான் பார்க்கல. அதே மாதிரி நான் பிறர் மீது கோவப்படுகிறேன், குறைகளை சொல்கிறேன் அப்படின்னா அதை நான் தனிப்பட்ட விதமாக நான் சொல்கிறேனா அப்படின்னா அப்போ அதுலேயும் நான் என்ன பண்ணலாம், முதிர்ச்சி அடையவில்லை. இந்த அலுவலகத்தில் நம்ம வேலை செய்கிறப்போ எல்லாரும் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். அலுவலக துறை ரீதியிலான வேலை ரீதியிலான கோபத்தை வெளிப்படுத்துவது அப்படின்னு ஒன்று இருக்குது, தனிப்பட்ட ரீதியிலான கோபத்தை வெளிப்படுத்துவது ஒன்று இருக்குது. ஸோ அப்போ என் மேலே எனக்கு என்ன மேல் அதிகாரி கோவப்படுறாங்க அப்படின்னா அப்போ எதை குறித்தது இருக்குது, என்னோட நான் செய்ய வேண்டிய வேலை நான் டெட்லைன் நான் மிஸ் பண்ணிட்டேன், அப்போ டெட்லைன் மிஸ் பண்ணிட்டா உட்காந்து என்ன பண்ண மாட்டாங்க, கொஞ்சிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸில் ஒரு சாஃப்ட்வேர்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய டேட் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இல்லை கிளைண்ட் மீட்டிங் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு முந்தின நாள் எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த நாளில் உட்காந்து அப்படிங்களாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, நம்மளை பாசமாக நம்மளை பேசிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய கையாளக்கூடிய விதமே வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட் ஹோம்ஒர்க் செஞ்சு எடுத்துகிட்டு வரலன்னா ஒரு மிஸ்ஸுக்கு என்ன கோவம் வருமோ அதே தான் இந்த ஆஃபீஸ்லயும் இருக்கும், அதை காட்டில் அதிகமாகவே வரும். ஏன்னா இதில் வந்து நம்ம ஒருத்தங்களுக்கு அவங்களுக்கான சேலரியும் கொடுத்து வேலையும் செய்ய வைக்கிறப்போ அந்த வேலை கரெக்டாக செய்யணுங்கிறது. அப்போ இதை பிரித்து பார்க்க தெரிந்திருக்க வேண்டும். அந்த சொல்ல விஷயங்கள் ஓகே நான் வேலை செய்யல அதனால திட்டினாங்க, இல்லை நான் வேலை செஞ்சு என்னை திட்டுறாங்க அப்படின்னா அது வேற விஷயம். அப்போ அது ரெண்டையும் பிரித்து பார்ப்பதற்கு தெரிந்திருக்க வேண்டும். அது தெரியலை, எல்லாத்தையும் நான் வந்து என் தனிப்பட்ட முறையில் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இன்னும் நான் மனப்பக்குவம் அடையவில்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இன்னும் தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். ஒரு சிறார் கூட்டாய் சேர்ந்து கடற்கரை மணலிலே அரண்மனை ஒன்றை கட்டி முடித்திருந்தது. அருகே போய் பார்த்த அந்த வியாபாரி அசந்து போனார். எவ்வளவு நுணுக்கமான மணல், குட்டி மணல் அரண்மனை, விதவிதமான சிற்பக்கலை நுணுக்கங்களோடு, தூண்களோடு, வாசல்களோடு, கோபுரங்களோடு. சிறார்களின் கைவண்ணம் கண்டு வியந்து நின்று கொண்டிருந்த அந்த நொடியில் கட்டி முடித்த பெருமிதத்தோடு சிறார்களும் நின்று கொண்டிருக்க அந்த அடுத்த நொடியில் பேரலை ஒன்று கரை புரண்டோடி வந்து அந்த அரண்மனை வீட்டை அலாக்காக வாரி சுருட்டி கொண்டு போய்விட்டது. மணலோடு மணலாக அது உள்ளே ஓடி போய்விட்டது. கண்ட சிறார்கள் கத்தவில்லை, கதறவில்லை. அடுத்தடுத்த கடல் அலைகள் அரண்மனையை அடுத்தடுத்து அடித்து செல்லும் அழகை அவர்கள் ரசித்தார்கள், ஆரவாரித்தார்கள், கைகொட்டி சிரித்தார்கள். பார்த்த வியாபாரி ஆச்சரியத்தோடு கேட்டார், ஏண்டா தம்பிகளா, நீங்க ஆசையா கட்டின அரண்மனை கோட்டை இப்படி மண்ணோடு மண்ணா போச்சே, வருத்தம் இல்லையா? கைகொட்டி சிரிக்கிறீங்களே. அதிலே ஒரு பொடியன் சொன்னான், வருத்தம் தான் சார், என்ன செய்ய, கடல் அலை அப்படித்தான் செய்யும், அதுக்கு அதுதான் ஜாலி. அதிலே பெரியவள் ஒருத்தி விவரமாக சொன்னால், ஆமாங்க சார், ஆக்கிறது எங்களோட விளையாட்டு, அழிக்கிறது அலைகளோட விளையாட்டு, அப்படித்தான் நாங்கள் விளையாடிக்குவோம். சொல்லி கொண்டிருக்கும் போதே கிளம்பி விட்டார்கள். சரி சரி வாங்கடா, அந்த மேட்டு பகுதி பக்கமா போய் இதை விட சூப்பரா வேற ஒரு அரண்மனையை கட்டலாம். விரைந்த சிறார்களை பார்த்தபடியே வியாபாரியும் விரைந்தார், வீட்டை நோக்கி, புது வாழ்வை நோக்கி, புது விடியலை நோக்கி. சிந்திக்க தூண்டும் சிறார் விளையாட்டுக்கள், வாழ்வு தரும் வளமான விளையாட்டுக்கள், அவைகளைத்தானே செல்போன் விளையாட்டுகள் அடித்து கொண்டு போகின்றன. நீங்களும் விளையாட்டாக அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உடைத்து எரியப்பட்ட பிறகுதான் சிலரின் முகம் உனக்கே தெரியும், ஏன் உன்னையே உனக்கு தெரியும். கதறி அழவும் முடியாமல், கண்ணீரை அடக்கவும் முடியாமல் கலங்கியபடி வீதியில் நடந்து செல்லும் தருணங்களை ஒருவரும் கடக்காமல் இருக்க முடியாது. வீங்கிய கண்ணீர் விழிகளோடு விம்மி வெடித்திடும் மனதோடு அழுவதால் கண்கள் சுத்தமாகுமாம், கண் பார்வை தெளிவாகுமாம், மன அழுத்தமும் குறையுமாம். நன்றி சொல்லலாமே காயப்படுத்தி அந்த கணங்களுக்கு, சேதப்படுத்தி அந்த மனிதர்களுக்கு. உன் தோல்விக்கு பலர் காரணமாய் இருக்கலாம், ஆனால் உன் வெற்றிக்கு பல தோல்விகள் தான் காரணம் என்பதை மறந்து விடாதே. இங்க பாருங்க, அடுத்தது மாதிரி வாழணும்னு ஆசைப்படாதீங்க. ஏன்னா அவனே அடுத்தது மாதிரி வாழத்தான் ஆசைப்பட்டுக்கிட்டு திரியிறான். சிறப்பான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட பேசிட்டு இருக்கிறோம். நான் வேலை செய்யக்கூடிய பணித்தளத்தில் நான் முதிர்ச்சி அடைந்தவனாக இருக்கின்றேனா இல்லையா அப்படிங்கிறதான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்? எஸ், இது அடிக்கடி நடக்கிற ஒரு காரியமாக இருக்கும். எல்லா ஆஃபீஸ்லேயுமே இது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் ஒரு ஆஃபீஸ் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
வதந்தி பரப்புறது தான். அதே மாதிரி புரணி பேசுறது, இது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்னமும் நம்ம வந்து இப்படிதான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஆஃபீஸ்க்கு போனா என்ன அதுல வந்து உண்மை நிலை என்னன்னு கூட தெரியாம அதை பத்தி பேசுறது, அதை நம்ம வந்து இன்னொருத்துக்கு ஸ்ப்ரெட் பண்றது, வதந்தி வந்து ஏற்படுத்துறது, இப்படி ஒரு நிலையை வந்து நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் அலுவலகத்துல அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம இன்னும் மெச்சூர்ட் ஆகல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமா மெச்சூரிட்டி அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் என்கிட்ட தைரியம் இல்லை அப்படிங்கறத நான் சொல்லுவேன். ஏன்னா நேர்பட அவங்ககிட்ட போயிட்டு பேசிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒரு நபரை குறித்து எனக்கு முரண் இருக்கும், நிச்சயமா இருக்கும். அப்போ அப்படிங்கிற முரண் நான் பேசி தீர்க்கப்பட வேண்டும். அவர்கிட்ட நான் போய் பேசிட்டேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. எனக்கு மூன்றாவது ஒரு நபர்கிட்ட எனக்கு முரண் இருக்குது, நான் அதை குறித்து உங்ககிட்ட நான் அங்கலாய்த்து பேசுறேன்னா அதுதான் புரணி பேசுதல், இல்லை வதந்தியை பரப்புதல். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். இது இங்கே எல்லா அலுவலகங்களிலும் நடக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் முற்றிலும் தவறான ஒரு விஷயம் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். புறம் கூறுதலும் தவறு, புறம் கேட்பதும் தவறு. அப்போ அதை நாம் உணர்ந்து வைத்திருக்கிறப்போ மனமுதிர்ச்சி அடைந்திருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் இது போல வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசு சோர்ந்திருப்போருக்கு ஆறுதல் தருகிறார் என்னும் புதிய தலைப்பில் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நல்ல ஆளுமைகள் தங்களோடு வாழ்பவர்களுடைய சோர்வை புரிந்து கொள்கிறார்கள், அந்த சோர்வுக்கு தேவையான ஆறுதலை வழங்குகிறார்கள். இயேசுவே கூறினார், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கூறினார். எனவே இயேசுடைய ஆளுமை சோர்ந்திருப்போருக்கு ஆறுதல் தருகின்ற ஒரு ஆளுமையாக அமைந்திருந்தது. பலவிதமான சோர்வுகள். முதலில் உடல் சார்ந்த சோர்வு. 1 மக்கபேயர் 3:17 ஒரு செய்தியை வாசிக்கின்றோம். யூதாவுடைய படை வீரர்கள் உணவு இல்லாததால் சோர்வடைந்தார்கள். இன்று நாம் ஒன்றும் உண்ணாததால் சோர்ந்திருக்கிறோமே. அன்புக்குரியவர்களே, உணவு இல்லாததால் உடல் சோர்ந்தவர்கள் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய தேவையை புரிந்து கொள்பவர்கள் நல்ல ஆளுமைகள், நல்ல தலைவர்கள். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று பாரதி பாடினார். எனவே உணவின்றி உடல் சோர்வால் வாடுகிற அனைவருக்கும் உணவு படைக்கின்ற பணியை செய்ய வேண்டும். இயேசு அந்த பணியை செய்தார். 4 நற்செய்தி நூல்களிலும் நாம் வாசிக்கின்றோம், மக்கள் பசியால் சோர்ந்திருந்த பொழுது, பாலை நிலத்தில் அவருடைய உரையை கேட்டு களைத்து போயிருந்த பொழுது இயேசு 5 அப்பங்களை கொண்டு 5000க்கும் அதிகமான மக்களுக்கு அவர் உணவளித்தார். அது மட்டுமல்ல, அவர்கள் வயிறார உண்டார்கள் என்னும் செய்தி 4 நற்செய்தி நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே உடல் சோர்வுக்கு ஆறுதல் தருகிற ஆளுமையாக இயேசு விளங்கினார். நல்ல ஆளுமைகள் தங்களோடு வாழ்பவர்களுடைய உடல் சோர்வுக்கு, உடல் தொடர்பான சோர்வுக்கு ஆறுதல் தருகிறார்கள். நம்முடைய வாழ்விலும் நம்மோடு வாழ்கின்றவர்கள், நம்முடைய குடும்பத்தினர், அவர்களுடைய உடல் தொடர்பான சோர்வுகள், உடல் தொடர்பான பலவீனங்கள், நோய்கள், இவற்றை நாம் புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் வழங்க வேண்டும், நலம் தர வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும், மருத்துவமனைக்கு அவர்களை இட்டுச் செல்ல வேண்டும். இவையெல்லாம் நல்ல ஆளுமையின் பண்புகளாக அமையும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாளில் அலுவலகங்களில் நம்ம வந்து எப்படி நடந்துக்கிறோம், அதாவது நம்மளுக்கு மெச்சூர்ட் இருக்கா இல்லை அது வந்து இன்மெச்சூர்டாக தான் நம்ம இன்னும் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்ட்டு சில பண்பு நலங்களை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததான் என்ன? ஸோ அடுத்ததான் என்ன அப்படின்னா, அந்த ஊர் பக்கம் வட்டார வழக்கில் பேசுகிறப்ப சொல்லுவாங்க, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது போல அலுவலகங்களில் இந்த நிலையில் என்ன அப்படின்னா, மேலதிகாரிகள் சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இவங்க வந்து டீம் லீடர், இவங்க வந்து சூப்பர்வைசர் அப்படின்னு ஏதாவது ஒரு சில பொறுப்புகளை கொடுத்து என்ன பண்ணிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. அப்போ இந்த பொறுப்புகள் அப்படிங்கிறது அதிகாரத்தை பயன்படுத்துதல் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், எனக்கு இன்னும் கூடுதலான பொறுப்புணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத தான் உணர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர, இப்போ எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறதுனால நான் இதை வச்சு 4 பேர் அதிகாரத்தோடு வேலை வாங்கலாம்ங்கிற மனநிலை இருந்தது என்றால் நான் இன்னும் முதிர்ச்சி
அடையவில்லை. ஏன் அப்படின்னா அப்புறம் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய மேலதிகாரி என்னை ஒரு பொறுப்பை கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க நியமிச்சிருக்காங்க, இந்த மாதிரி இந்த ஃப்ளோரில் இருக்கக்கூடிய எல்லாமே க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கணும், இதுதான் உங்களுடைய வேலை, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு என்கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நான் மற்ற நேரம் சாதாரணமாக இருந்துட்டு அந்த மேலதிகாரிகள் எப்போல்லாம் வராங்களோ அவங்க கண்ணுக்கு தென்படுற மாதிரி அந்த வேலையை கரெக்டாக செய்யுங்க, அதை அப்படி கவுத்துங்க, இதை இப்படி கவுத்துங்க, இதை கூட உங்களால் செய்ய முடியலையா அப்படின்னு நான் சத்தம் போடுறதோ பேசுவதோ என்னன்னா இங்கே நான் என்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காக அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன், சின்ன குண்டூசியை கூட நான் தூக்கி வைக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் அதை தூக்கி வைங்க, நீங்கள் இதை செய்யுங்க, இதை கீழே கிடக்கு, இதை கூட உங்களால் எடுக்க முடியாதான் இன்னொருத்தர் என்ன பண்ணுவோம், அதிகாரத்தை வெளிப்படுத்துறது. அப்போ இந்த அதிகாரத்தை வெளிப்படுத்துதல் என்னை முன்னிலைப்படுத்துவதற்காக பிறர் முன்னிலையிலாக இருக்கலாம், இல்லை என்னுடைய மேலதிகாரிகளின் முன்னிலையிலாக இருக்கலாம். இது எதை வெளிப்படுத்துகிறதுனா இன்னும் நான் முதிர்ச்சி அடையல, எனக்கு இந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல, ஏதோ ஒரு வாய்ப்புல எனக்கு என்ன பண்ணிட்டாங்க அதிகாரத்துக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் அதை பயன்படுத்த தெரியாமல் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றேன். எஸ், இன்னும் இது போன்ற பல காரியங்களை குறித்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். நாம் பணி செய்யக்கூடிய பணித்தலங்களில் நமக்கு மெச்சூரிட்டி முதிர்ச்சி நிலை இருக்கின்றதா இல்லையா அப்படிங்கிறது குறித்து அடுத்ததாக அதில் என்ன சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம வந்து சில நேரங்களில் நம்ம அலுவலகத்தில் வந்து பிளாங்காக கூட இருப்போம். இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து எடுத்து நமக்கே இப்போ தான் தெரிய வருது, ஓகே இதெல்லாம் வந்து இன்வெஸ்டாக இன்னமும் நம்ம இப்படி இருக்குமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லா ஆஃபீஸ்லையுமே பொறுப்புணர்ச்சி அப்படின்றது எல்லோருக்குமே வேணும், தன் வேலைகளை குறித்தோ இல்லை அலுவலகத்தை குறித்தோ. அந்த வகையில் தனிப்பட்ட நிலை ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படும் இல்லையா? அந்த பொறுப்பு தன்மையை தட்டி கழிக்க கூடாது அப்படின்றது தான். இப்போ ஒரு சின்ன ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு வேலை கொடுக்குறாங்க ஒரு ஸ்டாஃபை நம்பி அப்படின்றப்போ அது ரொம்ப சின்ன வேலையோ பெரிய வேலையோ, ஆனால் உன்னை நம்பி முதலில் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ அந்த பொறுப்பை நம்ம என்ன பண்ணணும், அதை எடுத்துக்கணும். ஓகே சார் நான் அதை வந்து செய்கிறேன் அப்படின்னு. அந்த நேரத்தில் இல்லை இது நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை தட்டி கழிச்ச ஒரு தடவை இல்லை, அது 2 தடவை இல்லை, 3 தடவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 4 தடவையும் தட்டி 5 தடவை அப்படி தட்டி கழிக்கிறப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு முதிர்ச்சி நிலை இல்லாம ஓகே இது அடுத்து உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துடலாம்னு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஏன்னா நம்மளுடைய வாய்ப்புகளை நம்ம இழந்து விடுவோம். அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டா இல்ல லாஸ்ட் டைமே கேட்டவங்க என்ன பண்ண மாட்டாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்முடைய அன்பிய கூட்டங்கள்ல கூட இருக்கலாம், அந்த ஒரு ஞாயிறு திருப்பலி சிறப்பிப்பதற்கு ஒரு அன்பியத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்க போய் முதல் வாசகம் வாசிக்கிறீங்களா, நீங்க திருப்பலி முன்னுரை வாசிக்கிறீங்களா, மன்றாட்டு வாசிக்கிறீங்க, எனக்கு ஸ்டேஜ் ஏரியா பழக்கம் இல்லை, ஸ்டேஜ் ஏறினாலே ரொம்ப பயம், கை காலெல்லாம் நடுங்கும் அப்படின்னா அப்ப அதை எப்ப சரி செய்யறது? ஆனா 2 நாள் முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க கூட்டத்துல, அன்பியம் கூட்டத்துல ஒரு வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டீங்களா எங்களுக்கு ரீடிங் வாசிக்கன்னு சொல்லியிருப்பாங்க. நிச்சயமா எல்லா நிலைகளும் வந்து அன்பிய கூட்டங்கள் இருக்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம வேலை செய்யக்கூடிய பணித்தலங்களிலும் நம்ம ஐடியாஸை கொடுக்கறதுக்கு அது வந்து பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் மட்டும் இல்ல மேலதிகாரிகளே நான் என்ன பண்ணுவேன் சொல்லுவேன், அவர்களுமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது கிடையாது. ஐடியாஸ் பார்த்தீங்க அப்படின்னா அள்ளி தெளிப்பாங்க, இதெல்லாம் அப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணலாம், அந்த பக்கம் மேல இருந்து கீழே பூவை தொங்க விடலாம், கீழே இருந்து மேலே லைட்டு இது பண்ணலாம், ஓகே இதை யார் செய்யறது வாங்க நம்ம சேர்ந்து செய்வோம்னா இல்ல எனக்கு வேலை இருக்குது. அப்போ அலுவலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வேலை என்பது இருக்குது. யாருமே வேலை இல்லாமல் ஒரு அலுவலகத்தில் நம்ம எந்த அலுவலகத்தில் வச்சிருப்பாங்க, ஏதாவது ஒரு அலுவலகத்தை நீங்களால் சுட்டி காட்ட முடியுமா, இந்த அலுவலகத்தில் இன்னாருக்கு வேலையே கிடையாது ஆனால் அந்த அலுவலகத்தில் ஒரு இத்தனை வருஷமா சும்மா வச்சிருக்கான்னு சொல்ல முடியுமா? வாய்ப்பே கிடையாது. எல்லாருக்கும் எல்லா வேலைகளும் ஏதோ ஒரு வேலை அவங்க செய்கிறாங்க. இன்னைக்கு நான் வேணா உங்களை பார்த்து சொல்லிக்கலாம் நீங்கள் ஒரு வேலையும் செய்யல சும்மா தான் இருக்கீங்கன்னு சொல்லலாம், ஆனால் உங்களுடைய வேலை என்ன செய்றீங்கிறது உங்களுக்கு தெரியும், மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியும். ஒருவேளை நான் சொல்வது போல உண்மையாகவே நீங்கள் வேலை செய்யலாம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் உங்களை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, தக்க வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போனா தான் நம்மளால ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பண்ண முடியும், எடுத்துக்க முடியும். நான் எடுத்துக்கலன்னா வெரி சிம்பிள், எனக்கான வாய்ப்பே நான் இழக்கிறேன், நாளைக்கு என் வேலை இன்னொருத்தங்க செய்ய வர்றப்போ என்னுடைய வேலை வாய்ப்பு என்ன ஆகும், பறிபோவதற்கான சூழலும் இருக்குது. ஸோ அப்போ வாய்ப்புகளை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அதை நான் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இன்னும் மெச்சூரிட்டி இல்லை. எஸ் மெச்சூர்ட் ஆகிட்டோமா இல்லை அதில் இன்மெச்சூர்டாக தான் இருக்குமோ அப்படின்றது இன்னும் தொடர்ந்து பேசி நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். இப்போ அடுத்த பகுதி பார்ப்போம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றியோடும் நிறைவோடும் வாழ்வதற்கான வழிகளை தேடிக்கொண்டிருக்கின்ற நமக்கு இதோ ஒரு சாவி ஒன்றை கையிலே கொடுத்து நீ வெற்றி பெறு என்று வழிகாட்டுகின்றார் கிளைசர் என்ற ஒரு பேரறிஞர். அவர் இப்படி கூறுகிறார், செல்ஃப் ரிலையன்ஸ் has been called the master key that unlocks the door of opportunity. It is essential to any high degree of success. அதாவது வாழ்வின் வாய்ப்புகளின் கதவுகளை திறக்கும் முக்கிய திறவுகோல் தற்சார்பு நிலை ஆகும். மிக உயர்ந்த வெற்றிகளுக்கு இது இன்றியமையாதது. நண்பர்களே,
மாஸ்டர் கீ என்று சொல்லப்படுகின்ற ஒன்றை நாம் அறிந்திருப்போம். நம்முடைய வீடு அல்லது ஒரு நிறுவனத்திலே நிறைய பூட்டுகள் இருக்கலாம். ஆனால் ஒரே சாவியை வைத்து நிறைய பூட்டுகளை திறக்க முடியும். அதுக்கு பேர் தான் மாஸ்டர் கீ. ஒவ்வொரு பூட்டுக்கும் தனித்தனி சாவி இருந்தாலும் ஒரு சாவியை வைத்து நிறைய பூட்டுகளை திறக்க முடியும். இது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இதோ அந்த ஒரு உதாரணத்தை பயன்படுத்தி கிளைசர் நமக்கு சொல்லுகிறார். வாழ்விலே வாய்ப்புகளின் கதவுகளை திறக்கும் முக்கிய திறவுகோல். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே நமது வாழ்விலேயும் சிறப்பாக இளைஞர்களுக்கு அல்லது வேலை தேடுகின்றவர்களுக்கு என்ன புலம்பல்? எனக்கு வாய்ப்பே இல்லை, இன்றைக்கு நான் போன இடத்துல எனக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது, அடுத்த வாய்ப்பு எங்கே இருக்கிறது என்று சோர்ந்து போகின்ற நிலை. ஏன் அந்த சோர்ந்து போகுதல் வருகின்றது? இன்றைக்கு நான் ஒரு நேர்காணலுக்கு சென்றேன், அவர்கள் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, ஏனென்றால் அப்படி என்றால் எனக்கு திறமை இல்லை. இப்படி தன்னை பற்றியே எனக்கு திறமை இல்லை, ஆற்றல் இல்லை என்று சொல்லிக்கொள்வதனால் நாம் அடுத்த எந்த வாய்ப்புகளையும் நமக்கு அது திறந்திருக்கப் போவதில்லை, அதை நாம் மேற்கொள்ளப் போவதும் இல்லை. நமக்கு தேவையானது தற்சார்பு நிலை அல்லது செல்ஃப் ரிலையன்ஸ் என்று சொல்லப்படுகிற என்னால் முடியும், எனக்கு இந்த திறமை உண்டு, நான் இதை செய்து காட்டுவேன் என்ற அந்த தற்சார்பு நிலை. அது இருந்தால் அந்த சாவியை வைத்து கொண்டு பலவிதமான வாய்ப்புகளையும் நாம் முயற்சிக்கலாம். கட்டாயமாக நமக்கு வெற்றிகள் வந்து சேரும். அதுவும் மிகச்சிறந்த வெற்றியை நான் அடைய வேண்டும் என்றால் இது மிக முக்கியமானது. எனவே நான் ஒன்றுமில்லை என்ற அந்த மனதோடு இல்லாமல் எனக்கும் திறமைகள் உண்டு, என்னாலும் காரியங்களை சாதிக்க முடியும் என்ற அந்த தற்சார்பு மனநிலையோடு வாழ்ந்து வெற்றி பெற உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மிக சிறப்பான பகுதி ஆண்டோர் வாக்கு நம்ம பார்த்துட்டோம் ஜோ. அலுவலகங்கள் அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதாவது மெச்சூர்டாக இருக்குமா இல்லை இன்மெச்சூர்டாக இருக்குமா நம்ம செய்கிற சில செயல்கள்னால அப்படின்னு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததான் அடுத்தது சொல்லக்கூடிய விஷயம் 2 வகையான விஷயங்கள். ஒன்று, அலுவலகத்தில் எப்போதுமே நம்ம செய்யக்கூடிய செயல்கள் கரெக்டாக இருக்குது, அந்த வேலையை நான் சரியாக செஞ்சுருக்கேனா, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். இன்னொருத்தர் என்ன பண்ணுறது, வேலிடேட் பண்ண கூப்பிடுறது. அது ஏன்னா நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை, நான் சரியாக செஞ்சுருக்கேங்கிற கான்ஃபிடென்ட் என்கிட்ட. அது ஒன்று. இன்னொரு பக்கம் நான் வேலை செய்கிறேன் பாருங்க காமிச்சிக்கிறது கூட இருக்கு. ரெண்டுமே அதான் நான் சொன்னேன், தொடக்கத்தில் சொன்னேன், இதில் 2 விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த வேலிடேஷன்ஸ் என்னன்னா, ஒன்று நான் செஞ்சது சரியா அப்படிங்கிறது, இன்னொன்று நான் வேலை செய்கிறேங்க மற்ற எல்லாருக்கிட்டையும் காட்டிக்கிறது. அந்த காட்டிக்கிறதுடைய இன்னொரு மறுபக்கம் என்ன அப்படின்னா, அவரிடமிருந்து நான் பாராட்ட என்ன பண்ணணும், பெற வேண்டும் நான் ஏங்குறது. எனக்கு நீங்க இதெல்லாம் நீங்க செஞ்சிட்டீங்களா, பரவாயில்ல, இதெல்லாம் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு ஒருத்தங்க என்ன பண்ணணும், பாராட்ட வேண்டும். இந்த பாராட்டு கண்டிப்பா, அதாவது நாம் செய்யக்கூடிய வேலை தகுதியானதாக இருக்கு, சரியா இருக்குன்னா நிச்சயமா அதுக்கான பாராட்டுகள் நம்ம அடையும். அது எந்த இதுவும் கிடையாது. ஒருவேளை நம்ம மாங்குன்னு செஞ்சிருப்போம், எந்த பாராட்டும் நமக்கு கிடைக்கல அப்படின்னா இன்னும் சிறப்பாக செய்யணுங்கிறதா அர்த்தமே தவிர நாம செஞ்சதுல தவறு, அதனால நம்மள இது பண்ணல வைக்கல, நான் இதெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன், இதெல்லாம் உங்க பாராட்டலன்னு எதிர்பார்ப்பது சரி கிடையாது. ஒரு சில திரைப்படங்கள் பார்க்குறோம், அந்த திரைப்படம் நல்லா இருந்துச்சுன்னா எவன் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம், போய் திரைப்படத்தை பார்க்க போகிறோம். சில திரைப்படங்கள் நல்லாவே இருக்காது, எல்லாரும் ஆகா ஓஹோன்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், இல்லை இது நல்லா இல்லைன்னு எனக்கு தெரியும், நான் என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன், அதை பற்றி நான் ப்ரைஸ் பண்ண மாட்டேன், அதை பற்றி நான் பேச மாட்டேன். ஸோ அப்போ நன்றாக இருந்தால் அது நிச்சயமாக பாராட்டப்படும். அதை நான் ஒவ்வொரு நாள் நான் வேலிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், இவங்க என்னை பாராட்டினாங்களா, அவங்க என்னை பாராட்டினாங்களா, இல்லை நான் செஞ்சக்கூடிய வேலை சரியாக இருக்கா, நீங்கள் சொல்லுங்கள், நான் வேலிடேட் பண்ணுறதுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தால் நான் இன்னும் வளர்ச்சி அடைய. எஸ், உண்மையான உழைப்புக்கு ரெகக்னேஷன் எங்க இருந்தாலும் தேடி கிடைக்கும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுப்போம். தொடர்ந்து பேசலாமே பருது பகுதி பார்க்கலாம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொலைத்தொடர் வழியாக மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒன்றியம் என்று பார்த்தோம், அது மத்திய அரசை குறிக்கிறது. ஒன்றியத்தில் குடியரசுத் தலைவரை பற்றி பார்த்தோம். குடியரசுத் தலைவருக்கு பிறகு பாராளுமன்றத்தை பற்றி பார்த்தோம். பாராளுமன்றத்தினுடைய 2 அவைகளை செயல்படுகிற விதத்தை பார்த்தோம். இதோடு நாம் சட்டம் இயற்றும் துறை முடிவுக்கு வருகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது நீதித்துறை. இந்த நீதித்துறை சட்டம் இயற்றும் துறைக்கு இணையாக முக்கியத்துவம் வாய்ந்தது. இவை 3 ஒன்றுக்கொண்டு சளைத்ததில்லை. சட்டம் இயற்றும் துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. இந்த சட்டத்தை இயற்றுகிறது, அந்த சட்டத்தை செயல்படுத்துபவர்கள் எக்ஸிக்யூட்டிவ், IAS, IPS முதல் VAO வரையிலும் இருப்பவர்கள் தான் அதை செயல்படுத்துகிறார்கள்.
இந்த சட்டத்திற்கும் செயல்படுத்துவதற்கும் முரண்பாடுகள் பிரச்சனைகள் இருக்கிற பொழுது அந்த சட்டத்தை புரிந்து கொண்டு அதற்கு விளக்கம் கொடுப்பதும், சட்டம் சரியாக செயல்படுகிற பொழுது அதை சரியானது என்று சொல்லவும், தவறாக செயல்படுகிற பொழுது அதை தவறு என்று சொல்லி தண்டிக்கக்கூடிய உரிமையை பெற்றிருப்பது ஜுடிஷியரி, நீதித்துறை. எனவே இன்று நாம் நீதித்துறையை பற்றி பார்க்கிறோம். நீதி என்பது மனிதகுல வரலாற்றில் தொடக்க காலத்திலிருந்தே வளர்ந்து வருகிற ஒரு பெரிய கான்செப்ட், ஒரு பொருண்மை. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் நீதி இல்லை என்றால் ஒரு சமூகம் இயங்கவே முடியாது. அநீதியான ஒரு சமூகம் வரலாற்றில் நிலைத்து நின்றதாக எந்த விதமான அடிச்சுவடுகளே இல்லை. அநீதிதான் ஒரு சமூகத்தினுடைய அழிவுக்கு காரணமாக இருக்கிறது. நீதி ஒரு சமூகத்தை புனரமைக்கிறது, கட்டி எழுப்புகிறது, வழி நடத்துகிறது. அநீதி ஒரு சமூகத்தை மனித மாண்பை சிதைக்கிறது, மனித உரிமைகளை பறிக்கிறது, மனிதத்தை அற்றுப்போகச் செய்கிறது. எனவேதான் நீதி என்பது மிக முக்கியம். விவிலியத்திலே கூட நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் நீதி தலைவர்களைத்தான் முதல்ல ஏற்படுத்துகிறார் அவர்களை வழிநடத்துவதற்காக. இறைவாக்கினர் என்பவர்கள் கூட ஆண்டவருடைய நீதியை எடுத்து சொன்னவர்கள் தான். நான் நீதி வழங்க வருவேன் என் ஆண்டவர் சொன்னதைத்தான் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். கடவுளுடைய கான்செப்ட்லையும் நீதிங்கிறது மிக முக்கியமானது. கடவுள் அன்பானவர், ஆனால் அதே நேரத்தில் கடவுள் நீதியானவர். அது இரண்டும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் மாதிரி. வெறும் அன்பு வச்சு பிரயோஜனம் இல்லை. அன்பை வச்சுக்கிட்டே அநீதி பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அந்த அன்பு நீதியோடு இணைந்து செல்கிற பொழுதுதான் அது தூய்மையான அன்பாக இருக்க முடியும். தூய்மையான அன்பு உண்மையான நீதியை எதிர்பார்க்கிறது. எனவே ஒரு நீதியான சமூகம் என்பதுதான் அதுதான் சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரத்திற்கெல்லாம் அடிப்படையான ஒரு சமூகமாக இருக்க முடியும். எனவேதான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவுரை அனைவருக்கும் நீதி, ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் என்பதை தன்னுடைய முதல் குறிக்கோளாக வைத்திருக்கிறார். அதை இந்த மண்ணில் செயல்படுத்துவது நீதித்துறை. இந்த நீதித்துறைக்கு ஏராளமான உரிமைகளை அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது. ஏன்னா சட்டமே நீதித்துறைக்காக தான் அது உருவாக்கப்பட்டிருப்பது. என்றால் நீதித்துறை சரியாக செயல்பட்டால்தான் இந்தியாவில் மக்களாட்சி நிலைத்து நிற்க முடியும். இந்த நாட்டில் எல்லோரும் சகோதரர்களாக வாழ முடியும். இந்த நாட்டில் குற்றங்களை குறைக்க முடியும். இந்த நாட்டை வளர்ச்சியின் பாதையில் செலுத்த முடியும். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த நீதி தான். எனவேதான் இந்த நாட்டில் இன்றைய நரம்பு மண்டலம், அப்படி நம்ம பாடிக்கு நரம்பு மண்டலம் இருக்கிற மாதிரி இந்த நாட்டுக்கு ஒரு நரம்பு மண்டலம் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அது டெல்லியில் இருக்கின்ற உச்ச நீதிமன்றத்திலிருந்து என்னுடைய குமரி மாவட்டத்தில் இருக்கின்ற கடைசி இரணியல் நீதிமன்றம், அதாவது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையிலும் அந்த குமரியில் இருக்கின்ற இரணியல் நீதிமன்றம் தான் கடைசியான நீதிமன்றம். இவ்வளவு தூரம் இந்த நாடு முழுவதும் விரவி கிடக்கிறது நரம்பு மண்டலங்களைப் போல. இந்த நரம்பு மண்டலம் தேக்கமடைந்து விட்டால் இரத்த ஓட்டம் இருக்காது, மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அது மாதிரி நீதித்துறையில் இந்த பிளட் கிளாட் ஆயிடுச்சுன்னு சொன்னால், நீதி ஒருவேளை எங்கேயாவது கிளாட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது இந்திய குடியாட்சிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதை நம்ம மறந்துடக்கூடாது. எனவே நீதிமன்றங்களை பொறுத்த மட்டில் நீதிமன்றங்களை சரியாக செயல்பட வைக்க வேண்டிய பொறுப்பு குடிமக்களுக்கு இருக்கிறது. நீதிமன்றங்களுடைய மாண்பை பாதுகாக்கிற பொறுப்பு குடிமக்களுக்கு இருக்கிறது. நீதிமன்றங்கள் சொல்லுகின்ற சரியான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டிய பொறுப்பு குடிமக்களுக்கு இருக்கிறது. இதை நம்ம சரியா செய்தோம் அப்படின்னா இந்த நாடு கண்டிப்பாக தலை சிறந்து விளங்கும், நீதியான சமூகமாக விளங்கும். அதற்கு மாறாக குற்றங்களுடைய எண்ணிக்கை பெருகிக்கொண்டே இருந்தால், இன்றைக்கு தேக்கி கிடக்கிற வழக்குகளுடைய எண்ணிக்கை 5 கோடியை தாண்டி போயிருக்கிறது. இந்த 5 கோடி வழக்குகளுக்கும் தீர்ப்பு சொல்றதுக்கு இன்னும் 35 வருஷம் ஆகுமா? அப்படியானால் நாம் தோற்று போய் விடுவோம். எனவே நீதித்துறையை நல்ல நீதித்துறையாக உருவாக்குகிற பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக நாம் நீதித்துறையினுடைய மாண்பை பாதுகாக்கிறவர்களாக வாழ வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் இந்த நாளினுடைய இனிய வணக்கத்தை அன்போடு தெரிவிக்கிறேன். நன்றி. அருமையான இந்தியராகி நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோடு இன்றைக்கி நம்ம பேசிட்டு இருக்கிறோம், நம்முடைய வேலை செய்யக்கூடிய பணித்தளங்களில் நாம் எப்படி இருக்கின்றோம், முதிர்ச்சி நிலை அடைந்திருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்தது என்ன சொல்கிறாங்க? நம்ம வீட்டை விட்டு நம்ம இங்கே வெளியே வரப்போ, அதாவது ஆஃபீஸ்க்கு வந்த உடனே ஆஃபீஸோட ஒர்க் என்ன இருக்குது அப்படின்னு கவனம் செலுத்தினாலே போதும், பாதி பிரச்சனைகள் குறைஞ்சிரும். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம பர்சனல் லைஃப்பில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி சிந்திச்சுட்டு இருப்போம். அதுக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டாங்க அப்படின்னா ஓவர் ஷேரிங், எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணக்கூடாதோ அந்த மாதிரி பர்சனல் லைஃப்பை பற்றி நிறைய ஷேர் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அலுவலகத்தில் அது நம்ம இன்னும் இன்மெச்சூராக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நிச்சயமாக ஒரு நிர்வாகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது அதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் மேனேஜ்மெண்ட். ஒரு நிர்வாகம் எப்போதும் நிர்வாகமாகவே தான் இருக்கும்.
அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே நமக்கு ரொம்ப பிரபலமாக பரிச்சயமானவர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு வேண்டப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, நாம் நேசிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அந்த நிர்வாகத்தில் நம்மால் வேலை நடக்குன்னா ஒரு பிரச்சனை இல்லாமல் அங்கே ஸ்மூத்தாக போகும். என்னால் ஒரு சில வேலைகள் நடக்கலை, இல்லை ஒரு சில வேலைகள் நான் செய்வதில் நான் தாமதப்படுத்துகிறேன் அப்படின்னா எவ்வளோ வேண்டப்பட்ட நிர்வாகமாக இருந்தாலும் அந்த பணியாளர் அதை வைத்திருக்கிறதுக்கு என்ன பண்ணாது, விரும்பாது. ஏன்னா ஒரு கருணை அடிப்படையில் ஒரு 2 மாதம் 1 மாதம் வேணால் என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்களே தவிர அதுக்கு மேலே வந்து வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்போ அதை நாம் நன்கு உணர்ந்து வைத்திருக்க வேண்டும். அப்போ அந்த அலுவலகத்தில் போய் என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை என்னுடைய சக ஊழியரிடமோ இல்லை என்னுடைய மேலதிகாரியிடமோ எதிலே நான் புலம்ப வேண்டிய தேவை என்பது ஏற்படாது. ஆனால் அங்கே தனிப்பட்ட உறவுகள் இப்போ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறான், அப்போ அவன்கிட்ட நான் ஷேர் பண்ணட்டுமா, அது தாராளமாக அது ஷேர் பண்ணலாம். ஆனால் அது ஆஃபீஸ் டைமில் ஷேர் பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ணலாம். அது நம்ம தனிப்பட்ட விதத்தில் அவரோட வெளியே எங்கேயாவது ஒரு காஃபி ஷாப்பில் போகிறோம் இல்லை ஒரு டின்னர் சாப்பிட போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல உட்காந்து இப்போலாம் வீட்டில் போயிட்டு இருக்க மச்சான் அப்படின்னு பேசுறதுல எந்த தப்பும் கிடையாது. கண்டிப்பாக தான் நம்ம ஒர்க்கு ஸ்கிப் ஆகிறதுக்கு இதுதான் ரீசன் சொல்லிட்டு நம்மளுடைய பர்சனல் லைஃபை போயிட்டு அதான் பர்சனல் ப்ராப்ளத்தை போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து லேட்டாக வந்திருக்கேன், நான் லேட்டாக வந்திருக்கிறேன், இன்னைக்கு டேவிட் ஃபாதரோ யாரோ கூப்பிட்டு ஏன்டா இன்னைக்கு லேட்டாக வந்திருக்கிறேன்னு கேட்டால் என் வீட்டில் பிரச்சனை இருக்கும். நான் இந்த பிரச்சனைனால தான் லேட்டாக வந்தேன் நான் காரணத்தை சொன்னேன்னா என்னை விட முதிர்ச்சி இல்லாத ஒரு மனிதனை யாரும் பார்க்கவே முடியாது. ஏன்னா எல்லார் வீட்லையும் பிரச்சனை இருக்குது. அப்போ எல்லாரும் இது ஒரு காரணமாக சொன்னாங்கன்னா அப்போ யாருமே அலுவலகத்துக்கு வர முடியாது. அப்போ இந்த தனிப்பட்ட காரணங்களை காரணமாக அடுக்குவதோ, எங்கள் வீட்டில் இப்படி காய்ச்சல் அதனால தான் நான் வரல, எங்கள் வீட்டில் இப்படி ஒரு விஷயம் அதனால தான் எனக்கு இந்த வேலை செய்ய முடியல, அதெல்லாம் நமக்கு செய்யும். அது சின்ன வயசுல ஸ்கூலில் கேட்பாங்க, ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரலன்னா எழுதிட்டு வரல மிஸ், சாப்பிட மறந்தியா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் நான் மறக்கல, கரெக்டாக செஞ்சிருப்பேன். ஆக்சுவலாக ஃபாதர் இதை கேட்பாங்க, டேவிட் ஃபாதர் நம்மளை கேட்டிருக்காங்க நிறைய தடவை. நிச்சயம் அந்த நேரங்களில் நான் இந்த மாதிரி பர்சனல் ப்ராப்ளத்தை ரீசனாவோ இல்லை நான் அதை ஷேரிங்காவோ பண்ணுறேன்னா என்கிட்ட மெச்சூரிட்டி இல்லை அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுப்போம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போரான் சத்தை நம்ம பயிர்களுக்கு எப்படி கொடுக்கறது. இந்த போரான் சத்தை பற்றி புரிஞ்சுக்கணும்னா நான் சொல்கிறேங்க, எந்த ஒரு இப்போ தேங்காய் இருக்குது, அதோட முறையான வடிவம் இப்படி இருக்குன்னா அது இப்படி சூம்பி இருக்கிறது, மேலே சூம்பி கீழே சூம்பி இருக்கிறது. ஒரு மாங்காய் இருக்குன்னா வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிறது, ஒரு முறையான வடிவம் இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் தக்காளி வாங்குவீங்க, கத்திரிக்காய் வாங்குவீங்க, வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வடிவம் முறையாக இல்லாமல் நெளிஞ்சிருக்கிறது, பெண்டாக இருக்கிறது. எதுவுமே வந்து முறையான வடிவம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னாலே அது போரான் சத்து குறைபாடு. போரான்கிறது ஒரு நம்ம சோத்துக்கு சாப்பிட்ற உப்பு எவ்வளோ முக்கியமோ அது மாதிரியான ஒரு சத்துங்க. அந்த பயிரை பொறுத்தளவில் ரொம்ப கம்மியான அளவு தான் எடுத்துக்கும். இப்போ உதாரணத்துக்கு 4% தான் அது எடுத்துக்குங்கிற மாதிரி ரொம்ப கம்மியான அளவு தான் எடுத்துக்கும். ஆனால் அது இருந்தால் தான் ஒரு பப்பாளி பெருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மேலக்க தோலை அப்படி பலூன் மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளாக ஒரு உயவுத்தன்மையோடு வச்சுக்கிறதுல அந்த போரான் முக்கியமானது. அப்போ தான் நீங்கள் எந்த சத்து கொடுத்தாலும் அப்படி விரியும். அது இல்லாமல் கொடுத்தா என்ன இருக்கும், காய் வெடிக்கும். வெடித்து பார்த்துருக்கீங்களா? மாங்காய் வெடிக்கும், காய் கொய்யா பப்பாளி எல்லாமே வெடிக்குது பார்த்தீங்களா? அந்த மேலே இருக்கிறது ஒரு இலகுத்தன்மை இல்லைன்னா வெடிக்கும். அதுக்கு தான் இந்த போரான் முக்கியம். இந்த போரான் சத்தை எந்த ஒரு நிலத்துலையும் எந்த பயிருக்கும், இப்போ மக்காச்சோளம் போட்டிருக்கோம், எல்லா கதிர்களும் முழுமையாக கேப் இல்லாமல் வரணும் அப்படின்னா என்ன செய்யணும், அதிகமான தக்காளி கத்திரிக்காய் மிளகாய் பெருக்கம் வரணும், எலுமிச்சை கொய்யா போன்ற பழங்கள் நல்ல உருண்டு சாஃப்டாக நல்ல பழப்பழன்னு வரணும், என்ன செய்யணும், இது எல்லாத்துக்குமே இந்த போரான் கொடுக்கணும்னா சோலு பார் கடையில் விற்கும், சோலு பார் அல்லது ஆக்டோபோர் அப்படிங்கிற பேரில் விற்கும். 100 லிட்டர் தண்ணியில் 200 கிராம் கலந்து தெளிக்கலாம் அல்லது 300 கிராம் கலந்து தெளிக்கலாம். எந்த பயிருக்கும் தெளிப்பு முக்கியம். இல்லை எனக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்காம நம்மகிட்ட இருக்க பொருள்களை வச்சு நம்ம கொடுக்கணும்னா என்ன செய்யலாம், நம்ம ஊரில் எருக்கு இலை இருக்கும் பார்த்திங்களா, அதுதான் அது அதிகமாக வச்சுருக்கக்கூடிய பொருள். கையில் வந்து கேரி பேக்கை மாட்டிக்கணும், இந்த மாதிரி கண்ணாடி மாட்டிக்கணும், மாட்டிட்டு பாதி செடியை உடைக்கணும். ஒரு 30 செடியை உடைச்சி சின்ன சின்னதாக பிச்சு அந்த 200 லிட்டர் தண்ணியில் போடலாம்.
180 லிட்டர் தண்ணியோட 20 கிலோ உடச்சி இலை பூ தண்டு காயெல்லாம் உள்ளே போட்டு ஊற வச்சோன்னு வைங்க, ஒரு 5லேருந்து 7 நாளில் நல்லா மக்கி ரொம்ப துர்நாற்றத்தோட ஒரு மக்கி ஒரு திரவம் கிடைக்கும். மேலே மிதக்கிற அந்த பொருளெல்லாம் அள்ளி ஒரு நிலத்தில் ஒரு ஏதாவது செடியோட வேரில் போட்டுட்டு இந்த தண்ணியில் இன்னும் 30 லிட்டர் ஊற்றிட்டோம்னா 20 லிட்டர் ஊற்றிட்டோம்னா 200 லிட்டர் கிடைக்கும். இதை 1 ஏக்கர் நிலத்தில் தரையில் ஊற்றி விடலாம். தென்னை மரம் மாதிரி இருக்கா, அதுக்கு மரத்துக்கு 3 லிட்டர் கொடுக்கலாம். ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம், ஒவ்வொரு 12 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம். மக்காச்சோள காட்டில் தொடர்ந்து கொடுக்கலாம், சோளக்காட்டில் கொடுக்கலாம், காய்கறிகள் பூக்கள் எல்லாத்துலேயும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்து. தயவுசெய்து இந்த பதிவை கேட்குறவங்க நீங்கள் கெமிக்கல் விவசாயம் பண்ணுறதா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த போரான் கொடுக்கறத ரொம்ப முக்கியமாக பாருங்கள். இது இருந்தாலே உங்களுக்கு விளைச்சல் கூடிரும், நல்ல வெயிட்டு கிடைக்கும். அதனால் இதை கொடுக்கணும். ஒன்று எருக்கு இலை கரைசல் கொடுக்கணும். இந்த எருக்கு இலை கரைசலை தரையில் கொடுக்குற சொன்னேன். தெளிக்கணும் அப்படின்னா 5 லிட்டர் தண்ணியோட 5 லிட்டர் எருக்கு கரைசலை கலந்துக்கணும். ரொம்ப ரொம்ப அதிகமாக கொடுத்துடக்கூடாதுங்க, ஒரு சில நேரம் எரிஞ்சு போயிடும். 5 லிட்டர் தண்ணியோட 5 லிட்டர் கலந்து தெளிக்கணும். இது மாதிரி ஒன்று தெளிக்கலாம் அல்லது தரைவழி கொடுக்கலாம் எருக்கு இலை கரைசலை. அப்படி இல்லைன்னா இந்த சோலுபார் அல்லது ஆக்டோபோர் 20% போரான்னு போட்டிருக்கோம், கடைகளில் வச்சுருப்பாங்க வெள்ளை கலரில். அந்த மாதிரி பொருளை வாங்கி நீங்கள் தெளிக்கலாம், தரைவழி கொடுக்கலாம். தெளிக்கணும்னா ஒரு ஏக்கருக்கு 100 லிட்டருக்கு 20 கிராம், தரைவழினா 2 கிலோ. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். எஸ், இன்றைய நாளில் நாம் வேலை செய்யும் அலுவலகங்களில் நம்ம மெச்சூர்டா பிஹேவ் பண்றோமா இல்லை இன்மெச்சூர்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்றத இன்றைய நாள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததான் என்ன பண்ணணும்? ஸோ அடுத்ததா எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பேசுவதற்கு தெரிந்திருக்க வேண்டும். எதை எப்படி பேசணும், என்ன வார்த்தைகளை பயன்படுத்தி எந்த இடத்துல எப்படி பேச வேண்டும். ஸோ இப்போ நிறைய அது இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பேசக்கூடிய இடம், அந்த பேசக்கூடிய பொருள், அந்த பேசக்கூடிய விதம், இந்த மூணையுமே நம்ம தெரிஞ்சு என்ன பண்ணணும். அப்போ அந்த புவர் கம்யூனிகேஷன்ஸ் இன்னைக்கு நமக்கு மெச்சூரிட்டி லெவலில் எனக்கு என்னுடைய சரியான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு அலுவலகத்தில் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அதனால் பாதிக்கப்படக்கூடியது பணியாளர்களாக இருக்கலாம், இல்லை நம்ம செய்யக்கூடிய ஏதோ ஒரு வேலையாக என்ன பண்ணலாம் இருக்கலாம். அப்போ அது எனக்கு தெரிய வருது, இந்த மாதிரி இப்படி முடிவு எடுத்தீங்கன்னா இப்படி பிரச்சனை இருக்குன்னு தெரிய வருதுன்னா, அப்போ நான் அதை எப்படி பிறருக்கு, அதாவது பிறருக்கு புரியும் வண்ணம் நான் அதை எப்படி எடுத்து சொல்றது. அப்போ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் நான் ரொம்ப எமோஷனலாகி எனக்கு சொல்றது அவங்களுக்கு புரியல, நான் டென்ஷன் ஆகி கத்துனேன்னா யாருக்கும் அது புரியாது. சிம்பிளா என்ன தெரியும்னா, இவன் என்னமோ சொல்ல வரான், என்னென்ன பொருள் அது கேட்டால் கோவப்படுறான் அப்படிங்கிற மனநிலை தான் போயிடுவாங்க. அப்போ எனக்கு இந்த முதிர்ச்சியான நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஏதோ ஒரு விஷயம் முடிவு எடுக்கிறாங்கன்னா, எதிரில் இருக்கிறவங்க அந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி முடிக்கிற வரைக்கும் ஃபுல்லாக கேட்டு முடிச்சுட்டு, நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க, அதுல இப்படி ஒரு டிராபேக் இருக்குது, இதை குறித்து நீங்க சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா, ஒருவேளை சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய தீர்வு என்ன. அப்போ இந்த மாதிரி தெளிவான கம்யூனிகேஷன் இருந்தா எல்லா பிரச்சனையும். அதுபோல ஒரு பொறுப்புல நம்ம கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கிட்டும் இந்த தகவல்கள் நீங்க சென்றடைய செய்யுங்கள். இந்த மாதிரி இத்தனை தேதி வரப்போ மீட்டிங் இருக்குது, இல்லை இத்தனை தேதி வரப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இத்தனை மணிக்கு வரணும், இதெல்லாம் செஞ்சுட்டு வரணுங்கிற ஒரு சில தகவல்கள் பரிமாறப்படாதுன்னா அதை உள்ளபடி என்ன பண்ணணும், எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னால கம்யூனிகேட் பண்றதுக்கு சரியா இல்லை, என்னால சரியா பேச தெரியல அப்படின்லாம் சொன்னீங்கன்னா இன்னும் மெச்சூரிட்டி நீங்க இன்னும் வரல அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது முகப்பரு, முடி உதிர்த்தல், இளநரை, குதிக்கால் வலி. இது சர்வசாதாரணமாக இதெல்லாம் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க. அது சின்ன வயதினரும் சரி, வயதானவங்களும் சரி. இப்போ உட்காந்துருக்காங்க, எழுந்து ஒரு ஸ்டெப்பு வைக்கணும்னா குதிக்கால் வலி, படுக்கையிலேருந்து எழணும் குதிக்கால் வலி, நிற்கணும் நடக்கணும்னா குதிக்கால் வலின்னு சொல்கிறாங்க. அதே போல் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் முகப்பரு, அது செஸ்ட்ல வரலாம், முதுகுல கூட வரலாம், முகத்துல வரலாம். இந்த விஷயத்துக்காக ரொம்ப ஒரி பண்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பை நினைச்சு கவலைப்படுறாங்க. இதுக்கெல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதே போலதான் முடி உதிர்தல், இளநரையெல்லாம் இது ஒரு சர்வசாதாரண இஷ்யூ. அதை பெருசா நீங்க கவலைப்படக்கூடாது. அதுக்கான சிகிச்சை முறைகள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவா குதிக்கால் வலி ஏன் வருது, யாருக்கெல்லாம் வரும், அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த குதிகால் வலி அப்படின்னு சொல்லும் போது இதுல குறிப்பா ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அதாவது
எனக்கு எப்பெல்லாம் வலி, எப்பவுமே வலி இல்லைங்க. காலையில எந்திரிச்சிட்டு அந்த காலை கீழே வச்சு நடக்க ஆரம்பிச்சான்னா அப்பதான் அங்க பயங்கரமா வலிக்கும். இதே ஒரு 10 நிமிஷம் அப்படியே நடக்க 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 அந்த வலி கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அதே போல மற்ற நேரத்துல ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க, டிராவல் பண்றாங்கன்னா அப்ப வலி இருக்காது. திரும்ப எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கும் போது அந்த முதல் ஒரு 5 நிமிடங்கள் இல்ல 10 நிமிடங்கள் ரொம்ப வலிக்கும். இதுதான் வந்து அந்த நோயோட தன்மை. இது பிளான்டார் ஃபேசிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கால் பாதத்துல இருக்கக்கூடிய ஒரு லிகமெண்ட் மாதிரி ஃபேஷியான்னு சொல்லுவாங்க. அது நம்ம குதிகாலுக்கும் அந்த கால் எலும்புகளுக்கும் லிங்க் பண்ணக்கூடிய ஒரு தசை, ஒரு லிகமெண்ட். அது இது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இது நார்மலா வந்து கொஞ்சம் சுருங்கி விரிகிற தன்மை இதுக்கு இருக்கு. பட் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, குறிப்பா இப்போ பெண்களா இருக்கலாம் அல்லது உடல் பருமன் அதிகமா இருக்கிறவங்களா இருக்கலாம். அதாவது வெறும் காலில் ரொம்ப நேரம் நிக்கிறவங்க, நடக்கிறவங்க, இந்த ஹார்டு சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு வந்து இந்த குதிகால் வலி அடிக்கடி வரும். என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, அந்த குதிகால பிரஷர் அதிகமா பட 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 என்ன ஆகுதுன்னா, அதோட அந்த எலாஸ்டிசிட்டி, அந்த சுருங்கி விரிகிற தன்மை கம்மி ஆயிடும். அப்போ நம்ம நைட்டு தூங்கும்போது என்ன ஆகும், அந்த மசில் நல்லா அப்படியே ஃபுல்லா கான்ட்ராக்ட் ஆயிட்டு அப்படியே இருக்கும். திடீர்னு நம்ம எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கும் போது சக்குன்னு அது அந்த ஸ்ப்ரெயின் சுளுக்கு பிடிச்ச மாதிரி பயங்கரமா வலிக்கும். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆக ஆக அது ஃப்ரீ ஆகும், அப்புறமா வலி போயிடும். ஆனா அடிக்கடி வந்துட்டு இருக்கும், அடிக்கடி வரும். பொதுவா வந்து இந்த ஹீல்ஸ் செப்பல் போடக்கூடாது. ஆமா, ஹை ஹீல்ஸ் அதனாலயும் வருது. அதுவும் ஒரு காரணம், உடல் பருமன் ஒரு காரணம். ஆமா, இப்ப பெண்கள் வந்து எப்பவுமே வீட்டுல இருக்கும் போது எப்பவுமே வந்து அந்த ஒரு சாஃப்ட் ஸ்லிப்பர்ஸ் வீட்டுக்குள்ளேயும் பயன்படுத்துறது மிக மிக நல்லது. ஏன்னா ரொம்ப நேரம் நிப்பாங்க, இது வராம இருக்கிறதுக்கு, இல்ல வந்து ஆரம்ப நிலையிலே இருக்கு அப்படின்ற போது வீட்டுக்குள்ள பயன்படுத்துறதுக்கு அந்த ப்ராப்பர் ஸ்லிப்பர் ஒன்று யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த ப்ரெஷர் வந்து குதிகாலிலேயே எப்பவுமே படாது, ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட்டா இருக்கும். அப்ப அது வந்து அந்த மேற்கொண்டு பாதிப்பு அதிகப்படுத்தாம பாத்துக்க முடியும். இது ஒன்று முக்கியமா செய்ய வேண்டியது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இதுல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இது நாள் ஆக ஆக இந்த ப்ரெஷர் அதிகமாக ஆக அந்த கால் எலும்புல வந்து அந்த கால்கேனியல் ஸ்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்தா நல்லா தெரியும். அதாவது காலில் வந்து எலும்பு முள்ளு மாதிரி வளர்ந்துருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, வந்தோடனே சொல்லுவாங்க காலில் சைட்ல எலும்பு வளர்க்கலாம், டாக்டர் சொன்னாங்க அதாங்க வலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, இதுவும் வந்து எலும்பு வளருது அப்படின்னா இந்த இடத்துல வந்து அந்த அந்த ஃபேஷியாவோட அந்த எலாஸ்டிசிட்டி போகிறதுனால, அது கெட்டித்தன்மை ஆகிறதுனால அந்த எலும்புகள்லயும் அந்த குறைபாடுகள் ஏற்படுது, நமக்கு தெரியும். ஆமா, ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தப்பட்டது தான். ஸோ இதுக்கு வந்து அவங்க மெயினா என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னோம்னா, காலையில எந்திரிச்ச உடனே அவங்க நடக்க ஆரம்பிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் அப்படியே பெட்லயே உட்காந்துட்டு அந்த காலுக்கு சில ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இருக்கு, அது அந்தந்த பேஷண்டோட ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். அதை பெட்லயே இருக்கும் போதே அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த வலி பெருசா வராது. அது மெதுவாக அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். இப்போ ஒரு கார் இருக்குன்னா எப்படி நம்ம எடுத்து உடனே 4th கியரில் போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், இப்போ பக்குவமாக போனோம்னா அந்த வலியும் உங்களுக்கு பெரிய அளவில் மேற்கொண்டு பாதிப்பு இருக்காது. அதே போல் வந்து உங்களுக்கு இப்போ வீட்டில் சிம்பிள் ஹோம் ரெமெடி அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நல்லெண்ணெய் இருக்கு, அதில் வந்து இப்போ சும்மா ஒரு கரண்டி நல்லெண்ணெயில் பச்சை கற்பூரம் போட்டு சூடு பண்ணி அந்த எண்ணெயை காலில் மெதுவாக அப்படியே தேய்ச்சி விடலாம் டெய்லி. இன்னொன்னு கூட செய்யலாம், நல்லெண்ணெய் அப்புறம் தேங்காய் எண்ணெய் 2 சம அளவு எடுத்துட்டு இந்த வாடாமல்லி பூ சொல்லிட்டு இருக்கு, அது ஒரு 20 பூ எடுத்து உதிரியாக்கி மிக்சியில அரைச்சி இந்த எண்ணெயில போட்டு காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கணும். அது அந்த கால் பாதத்துக்கு, குதிக்கால் வலிக்கு, கால் வெடிப்புக்கு, இதுக்கெல்லாம் தடவும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது பேஷண்ட் வரும்போது அவங்களுக்கு என்னென்ன குறைபாடுன்னு தெரிஞ்சு நம்ம அட்வைஸ் கொடுக்குறோம். அதே போலதான் முகப்பரு, அப்புறம் முடி உதிர்த்தல், இளநரை, இதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் சொல்லணும். ஏன்னா எல்லாருக்கும் இது வர்றதுதான், ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல சாதாரணமா வரும். பெண்கள் பார்த்தோம்னா பிஃபோர் பீரியட் கூட அந்த பிம்பிள்ஸ் வரும். அதே அதிகமாக வரும்போது அதுக்கு நம்ம கட்டாயம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அது வந்து இப்ப இருக்கக்கூடிய இப்போ அதாவது இப்போ யங் ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் நம்ம பார்க்க முடியுது இந்த மாதிரி பிரச்சனைகள், முகப்பரு, ப்ளஸ் இளநரை, அதெல்லாம். இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எடுக்கக்கூடிய அந்த உணவு வகைகள் தான். நிறைய வந்து இப்போ வெளி சாப்பாடு, ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, அது மாதிரி பேக்டு ஃபுட்டு, சிப்ஸு, பிஸ்கெட்டு, இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் மாதிரி எடுக்கும். அதாவது சாப்பாடே ஸ்நாக்ஸ் தான். ஆமா, ஆரோக்கியம் இருக்கக்கூடிய உணவுகள், ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளாக இல்லாம டேஸ்ட்டுக்காக வெளியே போறோம், டிராவல், சாப்பாடு மாறி மாறி சாப்பிடுறது. அதே போல இரவு நேரத்துல ரொம்ப நேரம் தூக்கம் கெட்டு அவங்க ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்கிறது. இது இந்த மாதிரி அந்த லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப ஆரோக்கியம் குறைந்ததா இருக்கிறதுனால இது மாதிரி பிரச்சனைகள் அதிகமா காணப்படுது. இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து முகப்பருக்கு அந்த ஆயில் இருக்கு, அப்புறம் பாடி ஹீட் வந்து அது குறைக்க மெடிசன்ஸ், டயட்டு, இதெல்லாம் அட்வைஸ் கொடுக்குறோம். அதே போல் முடி அது இளநறையாக இருந்தாலும் சரி,
அல்லது முடி உதிர்தல் ஹேர் ஃபாலாக இருந்தாலும் பொடுகு தொல்லை பெயின் தொல்லை இதுக்கெல்லாம் செப்பரேட் மெடிசன்ஸ் இருக்குது, அது கொடுக்குறோம். இளநரைக்கு மாத்திரம் கொஞ்சம் தொடர்ந்து ஒரு 1 இயர் ஃபாலோ பண்ணால் நல்ல ரிசல்ட் வரும். அதுக்கு இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதனால் இளநரை இருக்கிறவங்க கண்டிப்பாக தொடர்பு கொடுக்க, கவலைப்பட வேண்டாம், சரி ஆகும். நீங்கள் கடைப்பிடிக்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வித்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாளில் பேசிட்டு இருக்கிறோம், நான் பணி செய்யக்கூடிய பணித்தளத்தில் எங்கிட்ட மெச்சூரிட்டி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கிறோம். ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் டிசிப்ளின். எஸ், இது வந்து நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இது நம்ம லைஃபுக்கு வந்து எப்பவுமே கண்டினியூவாக நம்ம கூடவே இருக்கணும். அது ஒரு ரெட்டை பிறவி அப்படின்ற மாதிரி கூடவே நம்ம வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம போகிற இடம் எங்கே இருந்தாலும் அதுக்கான ரெகக்னேஷன் நம்மளுக்கு எப்பவுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த ஒழுக்கத்தன்மை தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ அலுவலகம் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ அங்கே ஒரு பைக் பார்க்கிங் இருக்கும். ஐயோ டைம் ஆயிடுச்சு, வந்து பார்க் பண்ணிக்கலாம் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தரன்னு விட்டுட்டு போறதோ. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதிர்வு நிலையை வந்து நம்மளுக்கே எடுத்து அதுக்கு சுட்டி காட்டும், என்னடா இது பைத்தியக்காரா அப்படின்ற மாதிரி. செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொன்னாலே நிறைய விஷயங்கள் இதுல இருக்குது. ஒரு அலுவலகத்துக்கு இன்கேட் அவுட் கேட் இருக்குன்னா இன்கேட் வழியா தான் உள்ள வரணும், அவுட் கேட் வழியா தான் வெளியே போகணும். செல்ஃப் டிசிப்ளின். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்முடைய அலுவலகத்துல சில பேர் கண் கூட நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். இன்கேட் வழியா வெளியே போறோம். இதை வந்து நிச்சயமாக பின்பற்றப்பட வேண்டும்ங்கிறத நான் ரொம்ப உறுதிப்பட இருப்பேன். ஒரு லிஃப்ட்ல 5 பேர் தான் மேலே ஏறி போகணும்னா அந்த 5 பேர் தான் என்ன பண்ணணும், போகணும். அந்த லிஃப்ட் எடுத்து மேலே போயிட்டு கீழே வரைக்கும் ஒரு வெயிட் பண்ண மைண்ட் செட் இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணணும், இல்லை படிக்கட்டில் ஏறி என்ன பண்ணலாம், போயிடலாம். ஸோ இது ஒரு செல்ஃப் டிசிப்ளின். இன்னைக்கு நான் ஒரு இடத்த கடந்து போகிறேன், அந்த அறையில் யாருமே இல்லை, லைட் வீணா எரிஞ்சிட்டு இருக்குது, அந்த லைட் நான் யாரா அவங்க ரூம் தானே எனக்கு என்ன அப்படின்னு போறதை காட்டிலும் ஆஃப் பண்ணிட்டு போறது செல்ஃப் டிசிப்ளின். குறிப்பா டாய்லெட் யூஸ் பண்றது, அந்த டாய்லெட்ல முறையா அது ஃப்ளஷ் செய்யப்பட்டிருக்குதா, கிளீன் பண்ணப்பட்டிருக்குதா, ஓகே அதை நான் பயன்படுத்தின பிறகு அதை நான் தூய்மையாக நான் வைத்திருக்கிறேன்னா செல்ஃப் டிசிப்ளின். தண்ணீரை நான் கரெக்டாக சிக்கனத்தோட பயன்படுத்துறேன்னா செல்ஃப் டிசிப்ளின். இதுல எல்லாம் நான் மிஸ் ஆகுறேன், எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு சரிவர என்னால் என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. இன்னொன்று அலுவலகத்திற்கு காலதாமதமாக வருது. அப்போ ஒரு ஆஃபீஸ் டைம் வந்து 9 மணி 10 மணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா அதற்கு முன்னதாக இங்கே இருக்கணும். அதுதான் இன்னைக்கு நம்ம ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டோம், இல்லை ஒரு படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டோம், நான் 1/2 மணி நேரம் நான் லேட்டாக போவேன்னா அது மட்டும் நம்மளால் என்ன பண்ண முடியுது, கரெக்டாக ஓடி போக முடியுது. ஆனால் நம்முடைய அலுவலகத்துக்கு வர்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பல காரணங்களே எடுக்கும். எனக்கு பஸ் கரெக்டாக கிடைக்கல, நான் வர்றப்போ பைக் பஞ்சர் ஆயிடுச்சு, நான் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன், எவ்வளோ காரணங்கள் என்ன பண்ணுறோம். கண்டிப்பாக. அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து சுயமரியாதை எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி இந்த சுய ஒழுக்கம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். நிச்சயமா இந்த செல்ஃப் டிசிப்ளின் இல்லை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. எங்கள் லைஃப்பில் வந்து நம்ம எவ்வளோ பெரிய அரிய பெரிய நீங்கள் மாடு மாதிரி உழைச்சாலும் செல்ஃப் டிசிப்ளின் இல்லைன்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. திரும்பி பார்ப்பதுக்கு இல்லை, வாழ்க்கையில் நீங்கள் உயரிய நம்ம ஒரு ட்ரீம் எல்லாம் வச்சிருப்போம் இல்லையா, அந்த ட்ரீம் எல்லாம் அடைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே நேரத்தில் இன்னொரு செல்ஃப் டிசிப்ளின் ஆஃபீஸில் முக்கியமான விஷயம், ஒருத்தருக்கு நான் வாக்கு கொடுக்குறேன், இந்த வேலையை நான் இன்னைக்கு முடிச்சு தரேன் அப்படின்னு சொன்னா அதை முடித்து தர வேண்டும். ஒருவேளை அதை முடித்து தரக்கூடிய சூழல் என்கிட்ட இல்லை அப்படின்னா அதை முன்னதே என்ன பண்ணிடணும், சொல்லிடணும். என்னால் ஒருத்தர் வேலை என்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க, இந்த மாதிரி தேதி ஒரு வேலை இருக்குது, எனக்கு நீங்கள் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னா, எனக்கும் அன்னைக்கு வேற வேலை இருக்குது, என்னால் அதை பார்க்க முடியாது. அதுவும் ஒரு செல்ஃப் டிசிப்ளின். இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அந்த வேலை கிட்ட நெருங்குறப்ப ஐயோ எனக்கு இப்படி வந்துருச்சுங்க, நான் என்னங்க பண்ணுறது தெரியலங்க, இல்லை அந்த வேலையை செய்யாமல் போகுது, இப்படி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அப்போது இது எதுலையே ஏதாவது ஒன்றில் நான் மிஸ் ஆனால் கூட இன்னும் எனக்கு மெச்சூரிட்டி லெவல் நான் என்ன பண்ணலாம், அடையலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டும். ஸோ சிறப்பான நாள். கண்டிப்பாக இன்னைக்கு சிந்திச்ச சிந்தனைகளை எல்லாம் நான் மீண்டும் உள்வாங்கி கொண்டு ஒரு முறை அதை என்ன பண்ணுவோம், நம்ம லைஃபோட நம்ம என்ன பண்ணுவோம், கம்பேர் பண்ணி போவோம். எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை மற்றவங்களோட என்ன பண்ணுவோம், கம்பேர் பண்ணுவோம். இதெல்லாம் அவன் செய்யறானா வைக்கிறானா, அது இங்கே முக்கியம் இல்லை. நமக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் நான் இதை செய்கிறேனா சரி வர அதை சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை தவறுகள் இருக்குன்னு திருத்திக் கொள்றதுன்னு தப்பு கிடையாது. ஸோ சிறப்பான சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். லூர்தராஸ் ஜெரிக் இன்று தனது 3ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, பூட்டிகள், தாத்தாக்கள், ஆச்சிகள், அத்தைகள், சித்திகள், சித்தப்பாக்கள், பெரியம்மாக்கள், பெரியப்பாக்கள், அண்ணன்கள், அக்காக்கள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜேம்ஸ் மடோனா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், சகோதரிகள், சகோதரர்கள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அக்ஷிதா டெரிக் லாரன்ஸ் இன்று தனது 8ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஷெரின் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, அண்ணன், தாத்தா, பாட்டி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மரிஷா மோனி இன்று தனது 9ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா டேவிட், அம்மா டெல்பி, தம்பிகள் ஷார்வின், அக்வின், தாத்தா அருட்பணியாளர் அல்போன்ஸ், தாத்தாக்கள், பாட்டிகள், மாமா, அத்தை, பெரியம்மாக்கள், பெரியப்பாக்கள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா
விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு எபேசியர் 3:19 கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்களாக. இந்த இறையாசியோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களை, தவறுகளை திருத்திக் கொள்வோம், நலமுடன் வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.